அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அப்படின்னு கத்திட்டு வந்துச்சு. அப்புறம் போ தாத்தா, தினமும் இதே கதையை சொல்லிட்டு இருக்க. இப்படி புத்திசாலித்தனமான கதையை கேட்டாதான் பின்னாடி நாம நல்ல அறிவாளிகளா வர முடியும். எனக்கு சண்டை கதை தான் பிடிக்கும் தாத்தா. நீ சின்ன பையன்டா, நீ வளர்ந்து பெரிய ஆள் ஆன பிறகு உனக்கு நிறைய சண்டை கதைலாம் சொல்லி தரேன் தாத்தா. நான் பெருசாகிற வரைக்கும் நீ இருப்பியா தாத்தா? ஏன்டா ஏன் அப்படி கேக்குற? இப்பவே உன்னால நடக்க முடியல. யார் சொன்னது என்னால நடக்க முடியலன்னு? நீ தான் விளையாட வானா முடியாதுங்கிற. அதுக்கு சொல்றியா? சரி சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆன விளையாட்டு. ஆன விளையாட்டா? இந்த பாரு, உன் தம்பி சரவண, மீனாட்சி, பாண்டி, அன்பு எல்லாம் வருவாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து நம்ம விளையாடுவோம். என்ன? அவங்க எல்லாம் வேணா தாத்தா, நான் மட்டும்தான் யானை விளையாட்டு விளையாடணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது வேல்முருகா. எல்லாரும் வருவாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் விளையாடணும். என்ன? வந்தாச்சு. பாரு காமாச்சி, நம்ம வீடு வந்ததும் பய துள்ளி குதிச்சு ஓடுறத பாரு. இருக்காத பின்ன, அவனுக்கு தாத்தானா அம்புட்டு பிரியமாச்சே. சரி வாங்க. வீரபாண்டி, யாரு? நம்ம ஊர்க்காரங்க வந்திருக்காங்க போல இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன், நீங்க போங்க. சரிண்ணே, நீங்க வாங்க. வாங்க. வணக்கம். என்னாச்சு? என்ன விஷயம்? ஏன்பா வீரபாண்டி, என்ன இம்புட் நேரம்? கோயில் எல்லாம் காத்துட்டு இருக்காங்களே, பாப்பா போலாம். என்னத்துக்கு? ஏன்பா, திருவிழாக்கு முன்னாடி கோயில்ல பூஜை இருக்குல்ல, அதுக்கு தான். அதுக்கு ஐயாவையும் கூட்டு போலாம்ல? ஐயா தான் உங்களை கூட்டிட்டு போக சொன்னாரு. துரப்பாண்டி அண்ணன் வந்தாரு, சொன்னோம், முன்னாடி போயிருக்காரு. நீங்க வாங்க போவோம். சரி, நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். ஏன்பா நேரமாயிட்டு இருக்குப்பா, இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரி வாங்க போலாம். போலாம். அவங்க எல்லாம் தான் என்னை விட்டு போட்டு மாமா வந்தவனே போயிட்டாங்கல்ல. அவங்க தான் கூப்பிட்டாங்கல்ல, நீ தானே போக மாட்டேன்னு சொன்ன. எங்க போயிருக்காங்க? நம்ம கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கல்ல. சரவணா, தாத்தா என்னையா அங்கே நின்னுட்ட? ஓடியா ஓடியா ஓடியா, வா 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 வா. தூக்காத தாத்தா, அவனை தூக்காத. என்னையா ஆத்தா ஐயாலாம் எங்க? அந்தா செல்லம். ஐயா, வேல்முருகா, எப்படி கண்ணு இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. சரவணா, நீயும் தாத்தா கூட இங்கே இருந்துக்கலாம்ல. உன் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்கல்ல. நான் ஆத்தா கூட தான் இருப்பேன். ஆத்தா எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லுச்சு. நம்மளும் அந்த கார்ல போவோமா? நீங்க மட்டும் வாங்க, வேல்முருகன் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுயா, சொல்லக்கூடாது. திருவிழாக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உங்களுக்கு புது சட்டை, விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க? எல்லாம் கார்ல வருது இல்ல? ஏ ராசா, வாங்க. இதேதான், பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒரே சண்டை சச்சரவும் தான். எங்களை மாதிரிலாம் இவங்க இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஐயா இறங்கியா. இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா இவன் கத்துறான், இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா இவன் கத்துறான். நாங்கெல்லாம் அப்படியா இருந்தோம் சின்ன வயசுல. நான் அழுது என் அண்ணன் தம்பிங்க பார்த்தது இல்ல, அவங்க அழுது நான் பார்த்தது இல்ல. அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். என்ன காமாச்சு இது? சின்ன சிறுசுங்க ஏதோ விளையாட்டு தனமா பேசிட்டு இருக்கான், அதை போய் பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்க. அதை விடுமா. பிரயாணம்லாம் நல்லா இருந்ததா? இருந்ததுங்க ஐயா. என்ன மாப்ள ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, டிராக்டர்ல வந்து அனுப்பித்தேன். ஓ சரி, நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடம்புல இருக்கிற குறையெல்லாம் பறந்து போயிடும்ல. என்ன மாப்ள உங்களுக்கு என்ன குறை? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? இவர் ஒருத்தர் எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம. ஏன் ஐயா திருவிழா அதுவுமா? வீடே வெறிச்சோடி கிடக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எல்லாரும் வருவீங்கன்னு தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க இந்நேரத்துக்கு வரீங்க. இன்னும் முருகேசனையும் காணோம், லட்சுமியும் காணோம். துரப்பாண்டி மட்டும்தான் சரியா நேரத்துக்கு வந்திருக்கான். நாங்களும் வெரசா வரணும்னு தான் புறப்பட்டு வந்தோம். பாதி வழியில கார் நின்னுடுச்சு. அப்புறம் வீரபாண்டி அண்ணன் தான் எங்களை டிராக்டர்ல கூட்டிட்டு வந்தாங்க. என்னம்மா நீங்க ஒரு இடம் போறோம்னா முன் ஜாக்கிரதை வேணாமா? எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்க தோணலையா? இதான் மத்தவங்க பேச்சு கேட்டு வரக்கூடாதுங்கிறது. டிரைவர் பேச்சை கேட்டு வந்தா பாருங்க, அதான் தப்பு. ஆமா, துரப்பாண்டி எங்கயா? எல்லாரையும் கூப்பிட்டு கோயில் வரைக்கும் போயிருக்காமா.
சரவணனுக்கு மட்டும் கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்க. இல்ல கண்ணு, உனக்கும் கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன். கார்ல இருக்கு, கார் வந்ததும் எடுத்து தரேன். என் செல்லம். காமாட்சி, எதை வாங்கி கொடுத்தாலும் 2 பேருக்கும் சேர்த்து வாங்கி கொடுமா. இத பாரு, வேல்முருகன் கோச்சிட்டு இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுமா. ஏய் வேல்முருகா, சரவணன் கண்ணாடி மாதிரியே தாத்தா உனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தருவேன், போதுமா? சரி தாத்தா. நல்ல புள்ள. என்ன காமாட்சி, ஏதோ வாட வருது? ஏயா ஏதோ தீர வாட வருது? ஆமா, வாத்தா ஏதோ அடுப்படியில வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. அது என்னன்னு போய் பாருமா. எங்க ஆத்தா அப்படிதான். பிள்ளைங்க வராங்கன்னா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு ஒன்னும் புரியாது. மாப்பிள, நம்ம தோட்டத்துல மோட்டார் போட்டிருப்பாங்க, போய் குளிச்சுட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. தாத்தா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடவா? எதுக்கு? இது எத்தனை? இது 3. ஏ சரவணா, ஊர்றா. சரி. எல்லாம் ஓடிட்டீங்களா? சரி சரி. வேல்முருகா, மாட்டிக்கிட்டியா? வாடா சரவணா. வாங்கடா. சரி அம்மா. என்ன படிக்கிறா நீ? 1வது படிக்கிறேன் தாத்தா. தாத்தா நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். அப்படியா? நல்லா படிக்கணும். தாத்தா, என் பள்ளிக்கூடத்துல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. தாத்தா எனக்கும் தான். தாத்தா, என் ஃப்ரெண்டு வண்டுன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பெரிய முடி. அப்படியா? தாத்தா, என் ஃப்ரெண்டு சாமியார்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் பெரிய முடி. தாத்தா, நான் சொல்றதையே சொல்லிட்டு இருக்கான் தாத்தா. இல்ல தாத்தா, நான் இல்ல, இவன் தான் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் தாத்தா. தாத்தா, சரி இவன் சரி போய் சரி சரி சொல்றான். சரி சரி. நீங்க 2 பேருமே உண்மையதான் சொல்றீங்க. சின்னவங்க நல்லா படிக்கணும் முதல்ல, அப்பதான் பெரிய ஆளா வர முடியும். என்ன? வேணாம் தாத்தா, எனக்கு கார் வாங்கித்தா. நான் மீனாட்சியை கூட்டிட்டு போறேன். தாத்தா, நான் தான் மீனாட்சியை கூட்டிட்டு போவேன். தாத்தா, நான் தான் மீனாட்சியை கூட்டிட்டு போவேன். இல்லடா, நான் தானே கூட்டிட்டு போவேன். ஏய், நான் தானே கூட்டிட்டு போவேன். தாத்தா, மீனாட்சி எங்க தாத்தா? கோயிலுக்கு போயிருக்காப்பா. வா, எந்திரி போலாம். இருப்பா, மீனாட்சியே வந்துருவா. மீனாட்சி வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து போவோம். மாமா, வாங்க மாப்பிள. பாலட்சுமி. என்னடா வேல்முருகா, சரவணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்துச்சுப்பா. நாங்க போய் விளையாடுறோம். விளையாட போறீங்களா? போங்கப்பா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள. உங்க கட்ரோன்னு படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெண்களை பத்தி ரொம்ப உயர்வா எழுதிருந்தீங்க. ஊர்ல பெரியவங்க எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. இப்ப கூட பாரதியார பத்தி ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருந்தேன். லட்சுமி தான் என்ன அவசரப்படுத்தி அப்படியே கூட்டிட்டு வந்துருச்சு. அப்படியே மடிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். ஏமா, அப்படியே நம்ம வேலை. மாப்பிள்ள தான் எழுத்தாளர்னு தெரியும்ல, அவரை கொஞ்சம் எழுத விடுமா. என்ன அழகா எழுதுறாரு. அப்பா, இவரை எழுத விட்டோன்னு வச்சுக்கோங்க, பொழுது போறதும் தெரியாது, பொழுது விடியறதும் தெரியாது. பேனால மை தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பியே பாப்பாரு. என்னம்மா மாப்பிள்ள இப்படி கிண்டல் பண்ற? ஐயா, இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாரு, வாயால சொல்ல மாட்டாரு, வெள்ளை காகிதத்துல வரைஞ்சே காமிச்சிடுவாரு. லட்சுமி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஐயா, அன்பு எங்கய்யா? கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா, இப்ப வந்துருவாங்க. அப்படியா? உள்ள சரி. காமாட்சி அக்கா இருக்கு, நீ உள்ள நம்ம போமா. வீட்டுக்குள்ள வந்தாலே யார் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. காமாட்சி அக்கா, மாப்பிள்ள நீங்களும் உள்ள சரிங்க. போங்க. காமாட்சி அக்கா,